இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் கொரோனா காதல். 24 வயதான அழகான பெண் தான் சாரு. இவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்க கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப அன்பானவங்க, ஃபேமிலி ஓரியன்டான பொண்ணு. ராஜு ஒரு இன்ஜினியரிங் முடித்த பையன். இவனும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரான். மாதம் 30,000 இன்கம் எடுப்பான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிற கேரக்டர் உள்ளவன். ராஜு சாருவை ஓன் சைடாக லவ் பண்ணிட்டு வந்திருந்தான். ராஜு சாரு கிட்ட எத்தனை தடவை காதலை சொல்லி அவள் இன்னும் ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்ப முக்கியம்னு எப்பவும் சொல்லுவாள். ஒரு நாள் ராஜு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் ராஜுவுக்கு தலையில் பெருசாக அடிப்படுது. உடனே பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சாரு வேலை பார்த்துட்டு வரா. ராஜு ஐசியூவில் பார்த்து சாரு உடனே மூச்சு அடிச்சு நின்றுட்டு இருந்தா. ராஜுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளோட பெரிய டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு ராஜுவோட அப்பா அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்து ராஜுவோட அப்பா அம்மாவுக்கு அவள் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறா, ஒன்றும் ஆகாதுன்னு. ராஜுவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ராத்திரி பகல் பார்க்காம கூடயே இருந்து ராஜுவை பத்திரமா பார்த்துக்கிறா. ராஜுக்கு 1.5 நாள் கழிச்சு தான் மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளியறதுக்குள்ளேயே ராஜுவை விட்டு அங்கேருந்து சாரு வெளியாயிடுறா. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவும் கூட இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சாருனால தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ராஜுவுக்கு சாருவை நான் எப்படியாவது பார்க்கணுன்னு ரொம்ப ஏக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆனால் சாரு ராஜு கண்ணில் படாமல் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள்லயே ராஜுவுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ஆயிடுது. ஏற்கனவே பைக் ஆக்சிடென்ட்ல ராஜுக்கு தலையில் அடிபட்டிருந்ததுனால கொரோனா டைமில் அவனால் சரியாக மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமமாக இருந்தான். இதனால திரும்பவும் ராஜு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்ச சாரு ராஜுவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. உனக்கு ஒன்றும் ஆகாது ராஜுன்னு சாரு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா. அவள் கையை பிடிச்சி சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ராஜுவோட சுவாசம் சரியான நிலைக்கு வந்துருச்சு. உடனே ராஜு சாருவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சாருவும் சிரிச்சுக்கிட்டே கொரோனா காதலை தந்துருச்சுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ராஜுவும் சாருவும் பார்த்துக்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை. சாருவுக்கு காதல் மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ராஜு எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தா. அவங்ககிட்ட அவளோட காதலை சொல்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டே இருந்தா. இந்த டைமில் சாருவோட அப்பா அம்மா சாருக்கிட்ட உன்னைய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட சாரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டா. இதை எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு துடிச்சா. சரியான நேரம் கிடைக்காம நின்று போயிட்டு இருந்தா. மறுநாள் சாருவோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சாருவை அலங்காரப்படுத்திட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆள் வரப்போறாங்க, சீக்கிரம் கிளம்புமா அப்படி சொல்லிட்டு. மாப்பிள்ளைய பார்த்த சாரு கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டா. ராஜுன்னு சத்தமாக கத்திட்டு ஓடிய போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டா. சாருவோட அம்மாவும் அப்பாவும் என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்டாங்க. சந்தோஷத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவையும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா சாரு. உடனே ராஜு பக்கத்தில் போயிட்டு சாருவோட கண்ணால் தொடச்சி விட்டான். என் உயிரையே காப்பாத்திருக்கேன், உன்னை எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆறுதல் சொன்னான். 2 ஃபேமிலியும் அவங்களுக்கு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க என்னையோட ஸ்டோரி. மீண்டும் இதே போல் நல்ல ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.